தொடர்பாக நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அதிமுகவிலிருந்து கட்சி பதவிகள் நிறைய பேருக்கு பறிக்கப்பட்டிருக்கு, இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள்? அதாவது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கும் வேலுமணி சி.வி. சண்முகம் இவங்களோட அந்த அணிக்கும் இடையிலான அந்த சண்டைங்கிறது நோ பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இனி அவர்கள் சேரவே முடியாது என்ற நிலைமையை எட்டி பிடிக்கவில்லை. இருவருமே ஒரு சமரச இதையும் பின்னுக்குள் பேக் எண்டில் பேசிக்கிட்டு தான் இந்த நிகழ்வுகளை செய்துட்டு இருக்கிறாங்க. இதுல டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண வேண்டும் என்று கவர்னர் மன்னிக்கவும் சபாநாயகர் ஒரு மனுவை கொடுக்கலாம். ஆனால் என்ன நடவடிக்கைன்னு சொல்றாரே தவிர நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாரே தவிர என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறத எடப்பாடி பழனிசாமி சொல்லல. ஆக அவர்கள் தெளிவாக ஒன்றை உணர்றாங்க. தமிழக அரசியல் களத்துக்குள்ள இன்னைக்கு நம்பர் 1 பார்ட்டி ஆட்டு தாவேகா போயிட்டு, நம்பர் 2 பார்ட்டியா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, நம்பர் 3 பார்ட்டி ஆட்டு அதிமுக ஸ்லிப் ஆயிட்டு. அந்த சூழ்நிலையில செல்வாக்கான தலைவர்களை இழப்பது, அதாவது சி.வி. சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்ற செல்வாக்கான தலைவர்களை இழப்பது அதிமுகவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்காம ஒரு காம்ப்ரமைஸுக்கு சமரசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஒரு நாசுக்கான பாணியில தான் ரெண்டு தரப்புமே கையாளுறாங்க. ரெண்டுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கு, மோதல்கள் இருக்கு. சி.வி. சண்முகம் எப்படி திமுக ஆதரவுல அமைச்சரவையில் உட்கார முடியும் எல்லாம் கேள்விகளை கேட்கிறாரு, சத்தியம் போடுறேன்லாம் சொல்றாரு. என்றாலும் கூட அவர்கள் இனி சேரவே மாட்டார்கள் என்ற ஒரு நிலைக்கு இதுவரை வரல. காரணம், விஜய் அவர்கள் இவர்களை நேரில் பார்த்தாலும் கூட நாளைக்கு விஜய்க்கு அரசியல் முடிவு என்னங்கிறத இவர்கள் அறுதியிட்டு உறுதியாக கூற முடியாது. மேலும் இவர்களுடைய பலம் என்பது அதிமுக, இரட்டை இலை, எம்ஜிஆர் ஜெயலலிதா என்பதுதான் இவருடைய பலம். அந்த வகையில தாவேகாவுடன் எப்படி இவங்க இணைஞ்சு பயணிக்க போறாங்க, அதுல மாடாலிட்டிஸ் என்ன, ஃபார்மாலிட்டிஸ் என்ன, யார் யாருக்கு என்னங்கிறதெல்லாம் தெளிவு வராத வரையில் அதிமுகவுக்குள் இவர்கள் மீண்டும் சமரசம் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை விட்டுக் கொடுக்காமலே இவர்களும் அரசியல் செய்வார்கள். எடப்பாடி பழனிசாமியும் தன் தலைமையை மேலும் பலப்படுத்த இவர்களை சேர்த்து கொண்டால், அதாவது இவர்களை தனக்கு சேலஞ்சர் என்ற இடத்திலிருந்து அகற்றிய பிறகு மீண்டும் சேர்த்து கொண்டால் அது தன்னை பாதிக்காது என்ற அடிப்படையிலும் அவர்கள் செயல்படுவார்கள். இதுல செஸ்ல காய் நகர்த்துற மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்கள் வார்த்தைகளை அளர்ந்து விரோத மனப்பான்மை இல்லாமல் அதே வேளை சில முரண்பாடுகளை காட்டிக் கொண்டுதான் அந்த காய்களை நகர்த்துகிறார்கள். குறிப்பா அதிமுக 25 எம்எல்ஏக்களும் இன்னும் எடப்பாடியை காட்டிதான் விஜயிடம் பவர் பாலிடிக்ஸ் பண்ண முடியும். அதில் விஜயின் முடிவு, கர்நாடகாவில் மெஜாரிட்டி இல்லாத ராமகிருஷ்ண ஹெக்டே பாஜகவின் 14 எம்எல்ஏக்களையும், பெங்களூரில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் மற்றும் கம்யூனிஸ்ட்களின் எம்எல்ஏக்களையும் 2 பேரையும் சமாளித்து ஆட்சி நடத்துவதே சிரமம் என்ற சூழ்நிலையில் அவர் அசம்பிளியை கலைத்துவிட்டு டிசால்வ் பண்ணிவிட்டு மீண்டும் தேர்தலை சந்தித்து மிகப்பெரிய தனி மெஜாரிட்டியை ராமகிருஷ்ண ஹெக்டே எடுத்தார். அவர் நேஷனல் ஆஸ்பிரேஷனோடு இருந்த ஒரு தலைவர். ராஜீவ்காந்தியின் ஆல்டர்னேட்டிவ் இவர்தான். ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ராஜீவ்காந்தி, ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ராஜீவ்காந்தி என்று போற்றப்பட்டவர் ராமகிருஷ்ண ஹெக்டே. காங்கிரஸ் ஓவில் காமராஜ் தொண்டராகவும் நிஜலிங்கப்பா தொண்டராகவும் அரசியல் வாழ்வை தொடங்கியவர். ஜனதா கட்சியில் முக்கிய தலைவராக இருந்து மாற்று பிரதமர் என்று வருவார் என்ற அளவுக்கு தேசிய அளவில் பேசப்பட்ட ராமகிருஷ்ண ஹெக்டே மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துவதை விட மெஜாரிட்டி கவர்மெண்ட் தனக்கு பலனளிக்கும் என்ற முடிவை எடுத்தார். விஜயும் அப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று மறுத்துவிட முடியாது. எனவே விஜய் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது மிக முக்கியமானது. இப்பொழுது விஜய் தனி மெஜாரிட்டியை நிரூபித்து விட்டார். 6 மாத காலத்திற்குள் அவர் டிசொல்யூஷனுக்காக போனால் அவர் போவாரா போக மாட்டாரா என்பது அவருடைய முடிவு. அது கவர்னர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியன் அரசியல் சட்டமும் அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆக இப்படி ஒரு சூழ்நிலையில் தங்களுக்குள்ள இடம் என்ன, தங்களுக்குள்ள இடத்தை அரசியல் அரங்கத்தில் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தாவேகாவிற்கு இடையும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில் வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் தான் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் 2 பேருக்கு இடையில் தங்களுடைய அரசியல் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தங்கள் அரசியல் அரங்கத்தில் அதிகாரமிக்கோர் என்று காட்டக்கூடிய அளவிற்கு முதல்வர் விஜய்க்கு இடையிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையிலும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனித்தால் மிக நன்றாக இது தெரியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.